ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுப்பி கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீடு வந்திருந்தாங்களே ஒரு 3 நாள் இருந்தாங்க. 3 நாள் செம ஃபன்னா போச்சு. எனக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்ல. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கிளிப்பிங்ஸ்ல எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlog அந்த மாதிரி தான் நல்லா ஃபன்னா இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்மளோட சேனல் நீங்க இப்போ தான் புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ அண்ணா வந்ததும் லக்கேஜ் எல்லாம் காலி பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன கட்ட பையா? கொண்டு வா கொண்டு வா. அம்மா எப்பயுமே லக்கேஜ் சேர்த்து திட்டுவாங்க. இந்த தடவை அம்மா லக்கேஜ் சுருக்கிட்ட காலையிலே திட்டுவாங்க. லக்கேஜ் கம்மி பண்ணிருச்சா? ஏமா லக்கேஜ் கம்மி பண்ணிட்டியாம்ல? நெகரின் நெகரின் வாங்க இப்ப அப்படியே திகிடி பார்க்கலாம். இவங்களுக்காக தான் இன்னைக்கு திகிடி செஞ்சது. மேடம் இந்த திகிடினா எவ்வளவு உசுறு, இப்ப அவங்க ரியாக்ஷனை மட்டும் பாருங்களேன் ஃபேஸ்ல. நெகரின் இங்க பாரு. என்னடா இது திகிடி? ஓ எப்படி இருக்கும்? செமையா இருக்குல்ல? ஓ சூப்பரா இருக்கு. குப்பி போற திகிடி. யார் போற திகிடி பிடிக்கும் உனக்கு? குப்பி போற. தாடி போறது பிடிக்குமா குப்பி போறது பிடிக்குமா? குப்பி போறது சொல்லு, வாயை திறந்து சொல்லு. வீடியோ வரதுனால உனக்கு வெக்கமா இருக்கா? எப்படி இருக்கும் திகிடி குப்பி போடுறது? அப்படி இல்ல, எப்படியே சொல்லுவியே? எம்மியா இருக்கு. எப்படி சொல்ல? யம்மி. உங்களுக்காகவே திகிடி போட்டு டேஸ்டி யம்மி எல்லாம் ஃபேவரட். உன்னோட ஃபேவரட் எது? திகிடியா பிரியாணியா? திகிடி. ஏன் செருப்பு அதெல்லாம் நம்ம பின்னாடியே தான பண்ணுது. வீடியோ எடுத்து உன் பாப்பா கொடு. நான் உங்களுக்கு கேட்டல பாப்பா எடுத்து கொடுத்தேன். நான் விளையாண்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இப்போ அப்படியே வீடியோ நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கண்டினியூ ஆகுதுங்க. நேற்று நைட் அண்ணன் கட்டப்பையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அம்மாவை வேறு திட்டுன்னு சொன்னால் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க எல்லாம் அம்மா வீட்டுக்கு தான் லீவுக்கு ஊருக்கு போக போகிறாங்க. ஸோ நானும் ஹப்பி மட்டும் தான் இருக்க போகிறோமா. நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வேணாம்மா, நிறைய எதுவும் திங்ஸ் எல்லாம் கொண்டு வராதிங்க, கொஞ்சமாக கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் நான் ஊருக்கு வருவேன் இல்லையா பக்ரீத்க்கு, அப்போ நான் வரும்போது வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன்னு கொஞ்சமாக கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால அம்மாவை வந்து அண்ணன் திட்டிருக்கா, என்ன தங்கச்சிக்கு கொண்டு போகிற கட்டப்பையெல்லாம் கம்மியாக இருக்குது, லக்கேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நோமுக்கு எனக்கும் பாபிக்கும் ஒரே மாதிரி சேலை எடுத்திருந்தான். அதையுமே வந்துவிட்டு அம்மா எடுத்து கொடுத்தாங்க. அதையும் தான் மேலே போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு உங்கள்கிட்ட கேட்டேன் இல்லையா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அம்மா கொண்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வைக்க போகிறேன். இது வந்து எங்கள் ஊர்லேருந்து எப்பயுமே கொண்டு வர கைமுறுக்கு தான். ஆனால் இந்த தடவை கைமுறுக்கு எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன். முறுக்கு அதிரசம் எதுவுமே வேணாமா, நாங்கள் 2 பேரும் தான் பெருசாக எதுவும் சாப்பிட மாட்டோம் ஸ்நாக்ஸ்லாம். ஸோ இந்த முறுக்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறுக்கு என்னுடைய நாத்தனாருக்கு. என்னுடைய மாமியார் வந்து என்னுடைய நாத்தனார் வீட்டுக்கு போயிடுவாங்க. என் பிள்ளைங்க 3 பேரும் எங்கள் அம்மா வீட்டில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டில், அதாவது மே மாத கடைசியில் பக்ரீத் வரும் இல்லையா. எப்பயுமே வருஷம் பக்ரீத்துக்கு ஊருக்கு தான் போவோம். அப்போ போயிட்டு என்னுடைய மாமியார் என்னோட பிள்ளைங்க எல்லாத்தையும் நாங்கள் ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக சரியாக இருக்கும். ஸோ அண்ணன் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். வேணான்னு சொன்னாலும் திருப்பூரில் சூர்யா பேக்கரியில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோகனட் பன் நல்லாயிருக்கும். திருப்பூரில் வெள்ளை கோயிலில். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கேரளா பேக்கரிலேருந்து அம்மாட்ட வரிக்கையுமே கேட்டிருந்தேன். நான் ஒரு ஆளாக தான் இருப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யாமல் காலைல காஃபியில் வறுக்கு தொட்டி குடித்தாலே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா போதுமாக இருக்கும். அதுக்காக கேரளா பேக்கரிலேருந்து வெறும் வரிக்கி மட்டும் வாங்கிட்டு வாங்கம்மா, இவருக்கு பள்ளப்பட்டி மிச்சரும் அல்வாவும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை விட பார்த்திங்கன்னா இப்போ சூர்யா பேக்கரிலேருந்து ஒரு 1/2 கிலோ மைசூர் பாக்கு வேறு வாங்கிட்டு வந்திருக்கான். எனக்கு மைசூர் பாக்குனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் வேணான்னு சொன்னாலும் நமக்கு பிடிச்சதை தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. என்ன பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது ஹாஜி மூசாலேருந்து க்ரீன் ஹல்வா. அவருக்கு க்ரீன் ஹல்வானா ரொம்ப பிடிக்கும். ஸோ 1/4 கிலோ மட்டும் தான் சொன்னேன், நிறைய சொல்லலை. நாங்கள் 2 பேர் தான் இருக்க போகிறோம் இல்லையா. அதுக்காக அந்த பேக்கெட்டுக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா, நல்லா க்ரீன் கலராக இருக்கும். ஸோ அந்த ஹல்வா தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிச்சரு பூந்தி இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் 2 பேராக இருப்போம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பொரியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டோம், சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது மட்டும் தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் கம்மியாயிடுச்சுன்னு அண்ணன் வந்து திட்டினான். அப்புறம் நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா திக்கடியுமே செஞ்சுருந்தேன் இல்லையா. திக்கடி செஞ்சு கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சு. 8 மாதத்தில் ஒரே ஒரு தடவை தான் செஞ்சுருக்கேன். அதாவது 8 மாதத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா வீடு இங்கேருந்து போனாங்க. ஸோ அண்ணியோட அம்மாவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முருங்கைக்காயும் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வீட்லேயே முருங்கைக்காய் மரம் இருக்குது, முருங்கைக்காய் காய்க்குதுன்னு அவங்களுக்கு நினப்பில்லை போல். அம்மா எதை விட்டாலும் விடுவாங்க, இந்த சின்ன வெங்காயத்தை விட மாட்டாங்க. கொஞ்சமாக 2 கிலோ மட்டும் கொண்டு வாங்கம்மா போதும் அப்படின்னு சொன்னேன். ஸோ 2 கிலோ சின்ன வெங்காயமே எடுத்து வந்திருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் டே. ஸோ எதோட விட்டேன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த திக்கடி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. எங்கள் அண்ணா பொண்ணுக்கு திக்கடினா அவ்வளோ உசுருங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நான் செய்கிற திக்கடினா ரொம்ப பிடிக்கும். என் அண்ணா பொண்ணுக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அண்ணனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அவள் இங்கேருந்து போனதுலேருந்து நான் திக்கடியே செய்கிறதையே விட்டுட்டேன். இந்த
8 மாதம் ஆச்சு அவங்க போய். 8 மாதத்துல ஒரே ஒரு தடவை தான் செஞ்சுருக்கேன். முதல்ல அம்மா வீடு இங்கே இருக்கும்போது 1 வாரம் அம்மா வீட்டில் வந்து பிரியாணி செய்வாங்க. 1 வாரம் எங்கள் வீட்டில் திக்கிடி செய்வோம். நாங்கள்லாம் 1 வாரம் அங்கே போனால் அவங்கெல்லாம் இங்கே வருவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கம்மி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோஸ் முதலேருந்தே பார்த்துருந்தீங்கன்னா நிறைய தடவை ஷார்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ அம்மா வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ அம்மா அவங்க ஊருக்கு போகிறதுக்கு காரணம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடச்சிருச்சு. அண்ணி வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே தமிழ்நாடு போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அப்படியே மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன், ப்ரான்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான மீன். இந்த டிஸ்கோ மீன் தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஃபேவரட். அதாவது என் பிள்ளைங்க, என் அண்ணா பிள்ளைங்களுக்குலாம் அவ்வளோ உயிர். என் அண்ணா பொண்ணுக்கு இந்த மீன் அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அண்ணனுக்குமே பிடிக்கும். அது கூடயே முறு மீன், இந்த மாதிரி நிறைய மீன். இந்த மீன் ஒரு 2 கிலோ, அந்த மீன் ஒரு 2 கிலோ, அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு ப்ரான்ஸுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ரான்ஸ் வந்து நம்மளே க்ளீன் பண்ணிடலாம், பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனை மட்டும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து யார் வந்தாலும் எங்கள் வீட்டில் கேட்குறது மீன் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. எங்கள் ஊரோட மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டிலலாம் மீன் வந்து பார்த்திங்கன்னா டேம் மீன் தான் கிடைக்குது. அம்மா அவங்க இருக்க ஊர்லலாம் கடல் இல்லை இல்லையா. ஸோ அதனால் டேம் மீன் இருக்கனால அந்த டேம் மீனோட ஃப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இனிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மீனோட ஃப்ளஷ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷான மீன் தான் கேட்பாங்க. வந்த அன்றைக்கே மீன் தான் வாங்கியிருந்தேன். எப்பயும் போல் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு வந்து இந்த சவுத்தைக்காய் போட்டு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சாம்பார் வச்சுருந்தேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா பன்ஸ் செய்ய போகிறேன். எங்கள் ஊரோட ஸ்பெஷல். அம்மாவுக்கு அன்னைக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்ஸுக்கு கொஞ்சமாக பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு ஸ்வீட் குருமா மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் முத நாள் செஞ்ச திக்கிடியுமே வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணி வச்சுருக்கேன். பன்ஸுக்கு ஒரு குருமா வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஸ்வீட் குருமான்னு சொல்லியிருப்பேன். ஸ்வீட் மீன்ஸ் அதில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு சேர்த்துக்கணும். பன்ஸ்லேயும் இனிப்பு இருக்கும், அதுலேயுமே இனிப்பு இருக்கும். ஸோ ஒரு பக்கம் திக்கிடியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு அந்த அடிப்பத்தோடு இருந்தால் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். எஸ்பெஷலி எங்கள் அண்ணனுக்கு அந்த அடிப்பத்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்குமே சூடு பண்ணி வச்சுட்டு இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பன்ஸுமே போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பன்ஸோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய தடவை ஷார்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த லிங்க் மட்டும் ஷேர் பண்ணுறேன். இல்லாட்டி நம்மளோட சேனலில் இருக்க ஓல்டு வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மங்களூரில் ரொம்ப ஃபேமஸ். சொல்லும் போதே மங்களூர் பன்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பன்ஸுக்கும் அந்த குருமாவுக்கும் தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் ஊர் ஹோட்டலில் எல்லா ஹோட்டல்லையுமே டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த பன்ஸ் இருக்கும். நல்லா பொசுன்னு பார்க்கறதுக்கு பூரி மாதிரியே இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். அந்த வெஜிடபிள் குருமாவோட வச்சு சாப்பிடுவாங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் போடுவாங்க. எங்கள் அண்ணனுக்கு பெருசாக நிறைய வெஜிடபிள்ஸ் பிடிக்காது. ஸோ அதனால் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் பீஸும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு தான் குருமா வச்சுருக்கேன். இப்போ அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவன் தோசையும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். மாவுமே கொஞ்சம் ஆட்டி வச்சுருந்தேன். நல்லா முறுன்னு அவனுக்கு பொடி தோசை ஊற்றி கொடுத்தா பிடிக்கும். சரி, ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் தோசை போட்டு கொடுத்துட்டு அடுத்து பொடி தோசை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் தோசை தான் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் என் தோசைக்கல் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, சூப்பராக தோசை வரும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி முறுன்னு நல்லா கண்ணாடி மாதிரி பொன்னிறமாக தோசை வருங்க. இந்த தோசைக்கல்லை எப்படி மாற்ற மனசு வரும். ஸோ அதனால தான் மாற்றாமல் வச்சுருக்கேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட்டாக வரும். பேப்பர் மாதிரி வரும் தோசை. அப்படியே ஒட்டாமல் வரும் பார்த்திங்களா. இந்த மாதிரி கரண்டி போட்டோட்டியே எடுக்க வந்துடும். எங்கேயுமே பிடிக்காத தோசை. நல்லா சூப்பராக வரும். ஸோ அதனால தான் இந்த தோசை டீயை நான் மாற்றாமே வச்சுருக்கேன். இப்போ சப்பாத்தி பேன் மட்டும் மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். இன்ஷால்லா நான் மாற்றணும். ஒரு பக்கம் நெய் தோசையுமே போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொடி தோசை பிடிக்கும். அவனுக்கு பெருசாக நெய் பிடிக்காது. ஸோ அதனால் பொடி தோசை போட்டு அது மேலே நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசையை போட்டு கொடுத்துட்டு சின்னதாக ஒரு ஐடியாவே வந்துருச்சு. ஏபானு பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஃபியை வச்சு கடையில் கரூரில் ஒரு ஹோட்டலை திறந்துடலாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டா. கரூர்லலாம் திருமண பக்கம்லாம் ஹோட்டலாக இருக்கான். ஹோட்டலில் தான் நல்ல வியாபாரம் ஆகுதுன்னு சொன்னான். இந்த மாதிரி தோசை போடுறதில்ல, நீ காலையிலேயே நைட்டு ஒவ்வொரு மணி நேரம் 2 மணி நேரம் தோசையை போடு, ஒரு கடையை போட்டுடலான்னு சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்குன்னு தோசை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் அப்பப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் எட்டி பார்க்கும். என்ன பண்ணுறது, அதெல்லாம் நம்மளால் செயல்படுத்த முடியாது. வீட்டுக்கு தோசை ஊட்டுறதுக்குள்ளேயே நமக்கு போதும்னு ஆயிடுது. இதில் எங்கே ஹோட்டலுக்கு தோசை ஊற்றுறது. சரிதானே, நான் சொல்கிறது கரெக்டு தானே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி தோசைக்கு நல்லா மேலே நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பொடியை நல்லா அது மேலே பரப்பி விட்டு ஃப்ளப் பண்ணிவிட்டு நல்லா மொறுன்னு ஆனதும் எடுத்து கொடுத்துட்டேன். ஆனால் அண்ணன் வந்ததும் என்ன சாப்பிட்டான்னு பாருங்களேன். உனக்கா பன்ஸ் போட்டு வச்சுருக்கேன், திக்கிடியை தூக்கிட்டு இருக்கிறேன். ஏன் பெரியவன் என்ன உனக்கா பன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, அண்ணா சாப்பிட வந்ததும் முதல்ல எதை சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு திக்கிடி தான் வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் பன்ஸு, அதுக்கப்புறம் இந்த பொடி தோசை வச்சுக்கிட்டான். இந்த பொடி தோசை சாப்பிடும்போது தான் அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதை தான் அவன் ஒய்ஃப் கிட்ட, பானு அவங்க என்னுடைய அண்ணியோட பேர், அவன் ஒய்ஃப் கிட்ட கேட்டான் இந்த மாதிரி சோஃபி வச்சு ஹோட்டல் வைக்கலாமான்ட்டு. நல்லா பொன்னிறமாக தங்க நேரத்தில் தகன்னு மின்னுது பார்த்தீங்களா இந்த பொடி தோசை. நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றி சுட்டா சூப்பராக இருக்கும். நெய் ஊற்றினாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் எங்கள் அண்ணனுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்குங்கிறனால தேங்காய் எண்ணெய் ஊற்றி சுட்டி கொடுத்தாச்சு. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இப்போ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மதியத்துலேருந்து கண்டினியூ ஆகுது. மதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே சவுத்தைக்காய் போட்டு சாம்பார் இஷ்டமா தோசைக்கு, அதனால பெருசாக வேலை எதுவும் இருக்குல்ல. என்ன மீன் இது? டிஸ்கோ மீன். டிஸ்கோ மீன் உனக்கு பிடிக்குமாடா? எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? சரி,
நீ டெய்லி யார் வீடியோஸ் பார்ப்பீங்க? டெய்லி யார் வீடியோஸ் பார்ப்பீங்க? உடுப்பி கிச்சனா? குப்பி சேனல் பேர் என்ன? உடுப்பி உடுப்பி கிச்சன். சொல்லு உடுப்பி கிச்சன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். அதுவே சொல்லிடுச்சு. போதுமா? கேமரால பேசுனது போதுமா? எல்லாத்துக்கும் பாய் சொல்லு. பாய். நான் மீன் சாப்பிட போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் எங்க திருப்பி வாங்கி வச்சிருக்காங்க. என்ன மீன் ஃப்ரை? டிஸ்கோ மீன். எனக்கு திக்கடி பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? திக்கடி. வாய்ஸே வர மாட்டேங்குது, வெறும் காற்று தான் வருது. என்னங்க மேடம் பேசுனதெல்லாம் கேட்டிங்களா? உடுப்பி கிச்சரை எப்பயுமே பார்ப்பாங்களா? டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்ப்பாங்களா? இவங்கன்னு மட்டும் இல்லைங்க, ஊரில் என்னுடைய அக்கா பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, பெரியத்த பிள்ளைங்க. அவங்க பிள்ளைங்களுமே விரும்பி பார்ப்பாங்க. ஸோ மதியம் லஞ்சுக்கு மீனெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டோம். ஸோ அதெல்லாம் பெருசாக வீடியோஸ் எடுக்க முடியல. இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங்லேருந்து கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நூடுல்ஸ் செஞ்சுருந்தேன். அண்ணா ஒன்றையும் எங்கள் ஊரில் ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அங்கே சாப்பிட போயிட்டாங்க. என் அண்ணா பொண்ணுக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்டேன். நூடுல்ஸ் செஞ்சுதா குப்பி அப்படின்னு சொல்லி மேடம் கேட்டாங்க. சரி நீ கேட்டதே போதும், நூடுல்ஸ் செஞ்சுட்டேன். மொதல் நாள் நைட்டே வந்து ப்ரான்ஸ் செய்யலான்னு பார்த்தேன். அண்ணன் வந்து மீன் சாப்பிட்டதுலாம் ஹெவியாக இருக்குது. அது கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் ஷாப்பிங்லாம் போயிட்டாங்க, என் பிள்ளைங்களும் அண்ணா ஃபேமிலியும். நான் வந்து பெருசாக போய்க்கல, எனக்கு தான் உடம்பு சரியில்லை பார்த்தீங்களா, அதனால் நான் போய்க்கல, டயர்டாக இருந்துச்சு சமைச்சு முடிச்சதோட. அதனால் அவங்க ஷாப்பிங் போயிட்டு விட்டோம், நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்லாம் சாப்பிட்டு நைட் எதுவும் வேணான்ட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ரான்ஸ் கறியும் பரோட்டாவும் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் போல் பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே பீச்சுக்கு வந்துட்டு அப்படியே நம்மளுடைய ஃப்ரெண்டு ஃபேமிலியுமே நாங்கள் மீட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அவங்களுடைய ஆனிவர்சரி vlogலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அவங்க லேட்டாக வருவாங்க. உங்க மகளுக்கு கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. நல்ல மார்க் எடுத்ததுக்கு விளையாண்டுட்டு இருக்கேன். இவங்க தான் அந்த ஃப்ரெண்ட் ஃபேமிலி, நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் BMW ஃபேமிலி. ஆல்ரெடி இவங்க தமிழில் ஒரு சேனல் இருக்குது. இப்போ உடுப்பி கப்பல்ஸ் அப்படிங்கிற சேனலில் கலக்கிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கும் அவங்கள தெரியும்னு சொன்னானா, ஸோ அதனால் அவங்கள வந்து நாளைக்கு வந்து சண்டே லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்கனால அவங்க அந்த லஞ்சுக்கு வந்து எங்களால் கலந்துக்க முடியாது. நீங்கள் ஈவினிங் எங்கே வெளியே வரீங்கன்னு சொல்லுங்கள், அங்கேயே மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்களுமே அங்கே மீட் பண்ணணும். அண்ணனும் தங்கச்சி ஒரே மாதிரி. எனக்கும் பிளாக் கலர் தான் பிடிக்கும். அவங்களும் பிளாக் கலர் தான். ஸோ அவங்கள மீட் பண்ணி பேசி முடிச்சுட்டு அப்படியே வாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட போகலான்னு கூப்பிட்டோம். அவங்க வரல. நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வயிறில் ஃபுல்லாக இருக்குது, ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் வேணான்ட்டாங்க. சரி ஐஸ்கிரீமாக சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுமே கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்க வீடு இங்கேருந்து கொஞ்சம் தூரம், அதனால் அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்களுமே கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்துருந்தோம். பீச் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அதோட பீச்சில் வந்து நிறைய ப்ரோக்ராம் வேறு இருந்துச்சு. ஃபுல்லு கூட்டம், ஃபுல்லு டூரிஸ்ட் தான் இருந்தாங்க. எங்களால் உட்காரவே முடியல, காற்றே இல்லை பீச்சில், அந்த அளவுக்கு உருக்கமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ அப்படியே வீடியோ நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன்லேருந்து கண்டினியூ ஆகுதுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் ஊரோட ரவா இட்லி செஞ்சுருந்தேன். அண்ணா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விட்டு அவ்வளோதான், நாளைக்கு வந்து ஊருக்கு கிளம்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு அது கூட சிக்கன் கபாப் தான் செஞ்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் கிளிப் தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லையா, பெருசாக எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நாட்டமே வரல. அதுக்கப்புறம் அண்ணா வந்ததுலேருந்து அண்ணாவோட காரில் எங்கேயுமே வெளியே போக முடியல. நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போனனால ஹப்பி வரமாட்டேன்ட்டார் பீச்சுக்கு போன அன்றைக்கி. அதனால் எங்கள் கார்லேயே போயிட்டோம். ஹப்பி வந்து பைக்கில் லாஸ்ட்டாக வந்து கலந்துக்கிட்டார். அவருக்கு ஒரு ஒர்க் இருந்தனால அதை போய் முடிச்சுட்டு வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ இன்றைக்கி உன்னோட காரில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது சரி என் பொண்ணு டிஸ்டிங்ஷன் வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி என் பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு போகல. என்னுடைய பெரிய பொண்ணு, என்னுடைய பாபி, அண்ணா, அம்மா, எங்கள் அண்ணா பொண்ணு எல்லாமே சேர்ந்து வந்திருக்கோம். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் கோல்டன் டைமண்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்கீம்லேயும் வந்து அமௌண்ட் போட்டு சேர்த்து வச்சுருந்தேன். சரி அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரேஸ்லெட் மாதிரி வாங்கலாம் அப்படின்றது தான் வந்திருந்தேன். ஆல்ரெடி அவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணப்பே என் பெரிய பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்கு 2 பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மாமியார் வந்து பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்தாங்க. 2 பேத்துக்குமே ஒவ்வொரு பவுனில். அதை வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு சின்ன பொண்ணு வந்து தொலைச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்குறால ஐடியாவில் தான் வந்தோம். வந்ததே வந்து பார்த்திங்கன்னா 6:45 7 மணிக்கு தான் வந்தோம். வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து அப்படியே வந்து வாங்கிட்டு போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், எங்கள் அண்ணா பொண்ணு எனக்கு வந்து ரொம்ப செல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா மேடம் என் மேலே அவ்வளோ உயிராக இருப்பாங்க. தினம் எனக்கு வீடியோ கால் பண்ணிடுவாங்க. என்ன குப்பி பண்ணுறேன் நான் என்னமோ பக்கத்து
பக்கத்து வீட்டில் இருக்க மாதிரி எனக்கு நீ வா குப்பி போர் அடிக்குது, நீ வா குப்பி போர் அடிக்குது அப்படின்னு இந்த மாதிரி அவ்வளோ ஒரு பிரியமாக இருப்பாள். அது எதுக்கு தான் அவ்வளோ பிரியமாக இருக்கான்னு தெரியாது. அவளோட பேச்சை கேட்டாலே நமக்கு அப்படியே ஹார்ட் எல்லாம் மெல்ட் ஆகிடும். என் மேலே அவ்வளோ உயிராக இருப்பாள். கிட்டத்தட்ட அவள் பிறந்து 3 வருஷமாக அவங்க இங்கே தான் இருந்தாங்க. அவள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொத்தி பொத்தி வளர்த்தேன்னே சொல்லணும். இதை விட சின்ன பொண்ணு எங்கள் வீட்டில் என் தம்பி பொண்ணுமே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவளை வளர்த்துறாலேயே என்னமோ எனக்கு இவன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கும். என் தம்பி பிள்ளைங்கள்லாம் பெருசாக இங்கே வரமாட்டாங்க. ஸோ ஒரு சில காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் எங்கள் தம்பி கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னோட ரிலேட்டிவ்லாம் இந்த வீடியோ பார்த்து நினச்சிக்க கூடாது இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஸ்பெஷல் இந்த பொண்ணு. இந்த பொண்ணு நாங்கள் கூடயே வச்சு வளர்த்துறனால எங்கள் மேலே அவ்வளோ உயிராக இருப்பாள். அதனால தான் நான் வந்து என் வீட்டோட கடைசி செல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு அவள் வந்து கடைசி செல்ல பொண்ணு மாதிரி தான். நான் பிக்காத பிள்ளை மாதிரி தான் அவள். என் மேலே அவ்வளோ உயிராக இருப்பாள். என் பிள்ளைங்களாகட்டும். ஸோ ஒரு வழியாக அங்கே நிறைய பிரேஸ்லெட்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த டிசைன் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கிராம் வருது. ஸோ ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 வரைக்கும் இருந்துச்சு. நான் வந்து சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து 3.5 கிராம் அப்படிங்கவும் செய்கூலி சேதாரத்தோடு சேர்த்து 55,000 வரைக்கும் வந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் போக 55,000 வந்துச்சு. இல்லாட்டி 59,000 வந்துச்சு. ஸோ இப்போ நாங்களுமே பில்லிங் கொடுத்துட்டோம். நாங்கள் பில்லிங் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என் பையனும் என் அண்ணா பொண்ணும் பார்த்திங்கன்னா பயங்கர விளையாட்டு. ஒரே கடையே காலி ஆயிடுச்சு. நாங்கள் தான் கடைசி, நாங்கள் தான் லேட்டாக வந்தோமா. ஸோ சட்டர்லாம் வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மட்டும் இருந்தனால ஒரே கடையில் பயங்கர விளையாட்டு. ஸோ பில்லிங் அப்படிங்கிறனாலே கொஞ்சம் எப்பயுமே டைம் ஆகும் இல்லையா. ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக எல்லா பில்லிங்லாம் முடிச்சுட்டு இருந்தாங்க. நாங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு நகை கடையில் நாங்கள் தான் கடைசியாக நகை வாங்கிட்டு போனவங்களா இருக்கும். ஸோ அதனால் பில்லிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்படா போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுங்க வேற ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்குதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இருக்கட்டும் மேடம், விளையாடட்டும் பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக பில்லிங்லாம் முடிச்சுட்டு நாங்களுமே வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஸோ இதே காரணத்துக்காக தான் எங்கள் அண்ணா பொண்ணு எனக்கு செல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ மேடம் வந்து என் மேலே அவ்வளோ உயிராக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு அவங்க என்கிட்ட எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்களே பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்ததும் அவங்க தான் அக்காவுக்கு கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கொடுக்குறாங்க. என் பொண்ணு சின்ன பொண்ணு வீட்டில் தான் இருந்தாங்க. சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுமே எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் வேற ஒரு ஷாப்பிங்காக வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். ஸோ இந்த vlog இப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ அப்படியே பிரேஸ்லெட்டை என் பொண்ணு கைக்குமே போட்டு விட்டேன். பார்க்கறதுக்கு ரொம்ப ஒல்லியாக மெல்லிசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் என் பொண்ணு கைக்கு அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ என் கையுமே ஒல்லியாக தான் இருக்கும், என் பொண்ணு கையுமே ஒல்லியாக தான் இருக்குமா. அதனால் பிரேஸ்லெட் வந்து நல்லா எடுப்ப கரெக்டாக தான் இருந்துச்சு. பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா சிப்பா? சூப்பராக இருக்குது. முதல் தடவை வாங்கினது தொலைச்சிட்டு இந்த தடவை தான் பத்திரமா வச்சுக்கேன். சிம்பிளாக தான் வாங்கினேன் அம்மா. அவ்வளோதான் கேஷ் இருந்துச்சு. ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபேமிலி வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.